1895 காட்டுறாங்க. அப்படியே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் வருது. பாக்குறதுக்கு பயங்கரமான ஒரு டிராகுலா மாதிரி இருக்கு. அங்க ஒரு குழந்தை தொட்டியில தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட அப்படியே போற மாதிரி அந்த நிழலை காட்டுறாங்க. ஏதோ பிரச்சனை நடக்க போதுன்னு நினைக்கும் போது பிகாப்பூன்னு இவர் போறாரு. கியூட்டா ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. அதை தூக்கி வச்சு கொஞ்சறாரு இவரு. என்ன டிராகுலா கொஞ்சதுன்னு பார்த்தா குழந்தை அந்த டிராகுலாவோட குழந்தை தான். அந்த குழந்தைய பயங்கரமா கொஞ்சறாரு. அந்த குழந்தையும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த குழந்தைக்கு மேஜிக்காலே டைப்பர்லாம் மாத்திட்டு இருக்காரு. இவர் ஒரு சிங்கிள் ஃபாதர். அப்படியே கட் பண்ணி இவருக்குன்னு ஒரு சில வேலைக்காரங்களா இருக்காங்க. அவங்களும் மாஸ்டர்ஸ் தான். அவங்க வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு பிளான். எல்லாமே கரெக்டா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்காரு. அவங்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்காரு. அந்த குழந்தையோட பேர் மேவிஸ். இந்த குழந்தை ரொம்ப சுட்டியா இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே கை காட்டி அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போகிறதுக்காக போகுது. அப்போ ஓடி வந்து இவர் வந்து அந்த குழந்தைய பிடிச்சிக்கிறாரு. மேவிஸை வெளியிலேயே விடாம வளர்த்துட்டு இருக்காரு. வெளியில மட்டும் போக கூடாதுமா, போனா அவ்வளவுதான் சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம எப்படி குழந்தைங்களுக்கெல்லாம் பேய் கதையெல்லாம் சொல்லுவோம், அது மாதிரி இந்த குழந்தைய படுக்க வச்சு ஹியூமன்ஸை பேய் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப மோசமானவங்க, இவங்க குளிக்கவே மாட்டாங்க, உன் பெட்டு கடியில வந்துருவாங்க, உன் சாக்லேட்ஸ் எல்லாம் திருடிப்பாங்க, ரொம்ப பயமுறுத்துறாரு. மேவிஸ் பயந்து போயிட்டு கட்டில கீழே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே அவர் டிராகுலா வந்து பயப்படணுன்றதுக்காக நான் சொல்லமா, பயப்பட தேவையில்லை, அப்பா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அழகா ஒரு பாட்டு பாடுறாரு. பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரையும் உங்ககிட்ட விட மாட்டேன், உன்ன நான் அவ்வளோ சூப்பரா பார்த்துப்பேன், உங்க அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிடுறேன், அப்படி யாராச்சும் கிட்ட வந்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரொம்ப கௌரவமான ஒரு முகத்தை காட்டுறாரு. இப்படியே இந்த டிராகுலாக்கு அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவர் வந்து வவாலா மாற முடியும் நினைக்கும் போதெல்லாம் இவரால் வவாலா மாற முடியும். அவங்க குழந்தைய வந்து அவங்க வவாலா மாறதுக்காக ட்ரைன் பண்ணிட்டு இருக்காரு. நீ குதி, நான் அப்பா இருக்கேன்ல பிடிச்சிக்கிறேன் அப்படின்றாங்க. அவங்களும் குதிக்கிறாங்க. குதிச்ச உடனே மேவிஸும் வந்து வவாலா மாறுது. மேவிஸ் குட்டி வவாலா மாறணுன்னே மேவிஸும் அவங்க அப்பாவும் செம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. உடனே அந்த வேலைக்காரன் வரான். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்றான். உடனே டிராகுலா மேவிஸை விட்டுட்டு தனியா வந்து அந்த வேலைக்காரங்கிட்ட வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாரு. அப்போ வேலைக்காரன் வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடை சுத்தி பெரிய காடு உருவாக்கி இருக்கோம், நிறைய கல்லறையெல்லாம் உருவாக்கி இருக்கோம், நிறைய ஆவியெல்லாம் சுத்துற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கோம். அது மட்டும் கிடையாது, சுடுகாட்டுல இருந்து ஜாம்பிஸ் எல்லாம் வெளியில வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். எந்த ஒரு மனுஷ பையனும் உள்ள வர முடியாது. அப்படி உள்ள வரணும்னு நினைச்சானா அவன் திருச்சி ஓடிடுவான். சொல்லி முடிச்சுன்னு டிராகுலா இந்த செட்டப் எதுக்காக பண்றாருன்னா அந்த மேவிஸ்க்காக தான், அவரோட பொண்ணுக்காக தான் அவர் பண்றாரு. மேவிஸை பாதுகாப்பா வளர்ப்புன்னு அவங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப இதே மாதிரி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பாருங்க.